வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம ஒரு ஸ்மால் கிச்சன் டூர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கிச்சனில் ஒரு ஸ்பெஷல். இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த கிச்சன் ஆர்கனைசரோ டூல்ஸோ எதுவுமே இல்லாமல் எவ்வளவு அழகாக சாமானெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ சின்ன கிச்சனில் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கிச்சன் டூரை இப்போ நம்ம பார்க்கலாம். 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்குங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டு வச்சுருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் இருக்குது. அந்த ஜன்னல்லேருந்து நல்ல காற்றும் வருது, வெளிச்சமும் வருதுங்க. ஸ்டவ் பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சிங்க் இருக்குங்க. ஒரு 2-3 பாத்திரம் தான் போட முடியும். அவ்வளோ அழகான ஒரு சின்ன சிங்க்கு தான். அதே அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே சிலிண்டர் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையும் வச்சுருக்காங்க. பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிற கூடையே கீழே தாங்க வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் டொமேட்டோ அந்த கூடையெல்லாம் அது கீழே தாங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கிச்சனில் ஷெல்ஃபு கிடையாதுங்க. அது பக்கத்தில் பாருங்கள் சிங்க்குக்கு கீழே சில சின்ன சின்ன சாமான்களை வச்சுருக்காங்கங்க. இப்போ அப்படியே நீங்கள் அந்த சிங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையும் அதே இடம்தாங்க. சின்னதாக சுவாமி வச்சு ஒரு அகல் விளக்க அழகாக ஏற்றிருக்காங்க. அந்த பெல்லு பார்த்திங்கன்னா அதில் ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள். சாய்பாபா சிவனோடு சேர்ந்த அம்மனும் இருக்காங்க. அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அழகாக வச்சுருக்காங்க. எத்தனை தீபம் நம்ம ஏற்றினாலும் இந்த அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்புங்க. மசாலா சாமான்கள், இந்த மிளகு சீரகம் அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கரண்டியெல்லாம் ஒரு சின்ன அட்டை பாக்ஸில் வச்சு அழகாக கார்னரில் வச்சுருக்காங்க. சின்ன ஸ்பேஸ் தான், ஆனால் அவ்வளவு நீட்டாக இருக்குங்க. அப்படியே அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் பேப்பர் போட்டு இந்த வெசல்ஸ் எல்லாம் அதில் தாங்க வச்சுருக்காங்க. இந்த தோசைக்கல் இந்த இதெல்லாம் அங்கே தாங்க வச்சுருக்காங்க. இந்த க்ராசரிஸ் மளிகை சாமான்லாம் ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு ஒரு கார்னரில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சியை ஒரு ஸ்டூல் போட்டு அழகாக வச்சுருக்காங்கங்க. இவ்வளோ தாங்க ஸ்பேஸு. இதுக்கு மேலே அதில் ஸ்பேஸே அந்த கிச்சனில் கிடையாதுங்க. ஆனால் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குங்க. எந்தவித ஷெல்ஃபுமே இல்லை, எந்த கிச்சன் ஆர்கனைசர் டூல்ஸ் எதுவுமே இல்லை. மற்ற சாமான்களை மேலே ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்காங்கங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சன் சிங்க்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க. இந்த காலத்தில் கிச்சன் ஷெல்ஃபே இல்லாமல் கிச்சன் ஆர்கனைசரே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிச்சனை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கங்க. இந்த ஸ்மால் கிச்சன் டூர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.